இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நார்மலாக வந்து நம்ம நிறைய கொரியன் மூவிஸாக பார்த்து நம்ம படங்களையெல்லாம் பார்த்து ரிவ்யூ பண்ணி அதை வந்து நம்ம வீடியோவாக வெளியிட்டுக்கிட்டு இருந்தோம். ஒரு சேஞ்சுக்கு நம்ம அதிகமாக கொரியன் படம் பார்க்குறோமே, நம்ம தமிழ் படங்களே பார்க்குறது இல்லையோ அப்படிங்கிறதுனால வந்து தமிழ் படங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா. இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து ரிவ்யூஸில் வந்து அப்படி இருக்குது இப்படி இருக்குது ஓஹோ ஆஹா அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் படத்தை வந்து சொன்னாங்க. படத்தோட பேர் வந்து மர்மர். அந்த படம் வந்து இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை நம்ம பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணலாம், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்படின்ட்டு ஒரு ஆர்வத்தில் அந்த படத்தை போய் பார்க்க போனேன். ஸ்டார்டிங்கில் வந்து அந்த படத்தோட அந்த ஒரு முகம் மாதிரி போட்டு தனியாக மண்டை மட்டும் இருக்கும்ல வெட்டின மாதிரி, அதை பார்த்துட்டு அந்த மர்மர் அப்படிங்கிறத பார்த்துட்டு எனக்கு அது பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அதை பார்த்துட்டு பேசணும் அப்படின்னு. பட் எல்லாரும் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்களே அப்படிங்கிறதுக்காக அந்த படத்தை நான் வந்து பார்த்தேன். ஊரில் கன்னிமாருங்களுக்கு திருவிழா நடந்து 80 வருஷம் ஆச்சு. அந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஒரு திருவண்ணாமலை அப்படிங்கிற மாவட்டத்தில் வந்து ஒரு அருமையான காடு இருக்குது. அந்த காட்டில் வந்து சப்த கன்னிகள் வந்து மாதம் ஒவ்வொரு பௌர்ணமியும் வந்து ஒரு குறிப்பிட்ட குளத்தில் வந்து குளிக்கிறதாகவும், அந்த காட்டை வந்து ஒரு மங்கை அப்படிங்கிற ஒரு மோகினி வந்து பாதுகாக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்து வெளியாகுது. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சூனியக்காரி தான். ஊர்ல இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு குரூப் அங்கே போகிறாங்க. அவங்களுக்கு நடந்த விபரீதம் தான் இந்த மர்மர் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரிங்க. ஊர்ல காணாம போன மொத்த குழந்தைங்களையும் தலை தண்ணியா முண்டன் தண்ணியா அறுத்து, இது வந்து நார்மலாக பல ஹாலிவுட் படங்களில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்லைன் தான். பேய் படங்களில், ஹாரர் படங்களில் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஒன்லைனை வச்சு இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. இது வந்து ட்ரூ ஈவெண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியலை. காட்டுக்குள்ள போனவங்க யாரும் திரும்பி வந்ததே இல்லை. இந்த படம் எப்படி கிட்டத்தட்ட 42 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வந்து எனக்கு தெரியலை. என்ன காரணம் அப்படின்னா, அது வந்து விளம்பரம் அப்படிங்கிற ஒன்று தான். அந்த அளவுக்கு இந்த படம் ஒர்த்தான படமா அப்படின்னா இல்லவே இல்லை. இது ஒரு பயங்கரமான ஸ்கேம் அப்படின்னு தான் சொல்லுவேன். மக்கள் எல்லாரையும் அதாவது விளம்பரம் நம்ம ரிவ்யூ பண்ணுறோம்ல, நாங்கள் எங்களை மாதிரி ரிவ்யூ பண்ணுறவங்கள்ட்ட பணத்தை நிறையா கொடுத்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல வச்சு இந்த படத்தை வந்து மக்களால் எல்லாருமே வந்து பார்க்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறதான் இது வந்து உண்மையான விஷயம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு படம் ஒர்த்தான படமே கிடையாது. இதில் வந்து பேயும் காட்டல, ஒரு மண்ணையும் காட்டல. கடைசியாக வந்து ஒரு மூஞ்சி வந்து ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வந்து நிற்கிது. அதுதான் பேய் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு போனுங்கடா அப்படின்னு விரட்டி விட்டாங்க. அதுதான் உண்மை. இதாங்க இப்படி தான் இருக்குன்னு நான் ஒன்லைன் சொல்லிட்டேன்னா. இது என்னென்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு கிராமம். அந்த கிராமத்தை தாண்டி ஒரு காடு இருக்குது. அங்கே ஒரு மங்கை அப்படிங்கிற ஒரு பேய் வந்து, அதாவது மோகினி, அது வந்து எல்லார் வீட்டையும் வந்து கதவை தட்டுது, வந்து பயமுறுத்துது, பிடிச்சி தின்னுட்டு போயிடுது, வெட்டி போட்டுருது, பலி கொடுத்துருது அப்படின்னு அந்த ஊர் ஃபுல்லாக பரவலாக பேசிக்கிறாங்க. மொத்த குழந்தைங்களையும் தலை தண்ணியா முண்டன் தண்ணியா அறுத்து பலி கொடுத்து புதைச்சிருக்கா அந்த சூனியக்காரி. அதே சமயத்தில் வந்து அங்கே சப்த கன்னிகள் வந்து அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு குளத்தில் வந்து மாதம் பௌர்ணமி அன்னைக்கு வந்து குளத்தில் குளிக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்து வெளியாகுது. இது உண்மை அப்படின்னா அந்த கிராம மக்கள் எல்லாருமே நம்புகிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு குரூப் வந்து 2 ஆண் 2 பெண் அந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த கிராமத்தில் சேர்ந்த ஒரு பெண்ணையும் அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி சமயத்தில் அங்கே வந்து பேய் இருக்கா என்ன அப்படிங்கிறத காமிக்கிறது தான் அந்த படத்தோட மீதி கதைன்னு வச்சுங்களேன். கடைசியாக அதில் 4-5 பேரையுமே அந்த பேய் வந்து கொன்னுருது. கடைசியாக வந்து அந்த கேமராவில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கையில் அந்த 7 சப்தக்கன்னிகளும் குளிக்கிறத காமிக்கிறாங்க. அந்த மங்கைங்கிற பேய் வந்து கடைசியாக ஒருத்தரை வந்து கொள்ளையில் அப்போ மட்டும்தான் அந்த முகத்தையே வந்து காட்டுது. இந்த இவ்வளோ தான் ஸ்டோரி, வேறு ஒரு இதுவும் கிடையாது. ரத்தம் அப்படிங்கிற ஒன்று வந்துச்சு அப்படின்னா அந்த வாடகைக்கு வந்து அந்த மங்கைங்கிற பேய் வந்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நார்மலாக ஒரு விஷயம் இருக்குது. நம்ம வந்து
மாதம் மாதம் வந்து பெண்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் நடக்கையில் ரத்தம்னு ஒன்று வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கையில் இது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட ஒரு அறிவு சார்ந்து எடுக்க முடியாத ஒரு டைரக்டர் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. இது ஒரு சின்னதாக ஒரு கையில் வந்து ஒரு ஊக்கு குத்தி ரத்தம் ஒன்று வந்துருச்சு, இந்த ரத்த வாடகைக்கு அந்த மோகினி வந்து வந்துடும் அப்படின்னு ஒரு சீன் வந்து அதில் இருக்குது. அதனால் வந்து அந்த ஊரில் இருக்கிறவங்கலாம் சிக்கன் மட்டன் கூட சாப்பிட மாட்டாங்களாம், வெளியூரில் போய் தான் சாப்பிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அதில் வந்து அந்த படத்தில் வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்பக்கூடியதாகவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் விடுங்க, அந்த படம் ஏன்டா பார்த்தோம்னு ஆகி போச்சு, அந்த அளவுக்கு தான் அந்த படம் வந்து இருக்குங்க. இந்த படம் வந்து இந்த மாதிரி ஒரு போலியான ஒரு விளம்பரத்தினால ஒரு 40 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய ரிவ்யூவர்ஸுமே வந்து எல்லாமே இந்த படம் வந்து செம படம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ரிவ்யூவெல்லாம் பார்த்தேங்க. பட் ஆனால் அப்போயெல்லாம் அந்த படம் எனக்கு பார்க்கணும்னு தோணலை. நம்ம ரொம்ப இந்த படத்தையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோமே, இந்த மாதிரி ஒரு தமிழ் படம் எடுத்துருக்காங்க இவ்வளோ இருக்குது அப்படின்னு நினச்சி தான் நான் பார்த்தேன். பட் ஆனால் அதுக்கு ஒர்த்தே இல்லாத படம் தான் இந்த மர்மர். ஓகே, அவ்வளோதான். நீங்கள் இந்த படம் வந்து பார்க்குறோம் அப்படின்னு யாரும் ஓடிடியில் போய் பார்க்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க நம்ம சேனலை. தேங்க்யூ ஸோ மச்.